இது ப்ரௌனி இல்லங்க. ப்ரௌனி மாதிரியே இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு சாக்லேட் கேக் தான். இன்னைக்கு தயிர், முட்டை இது எதுவும் இல்லாம ப்ரௌனி டேஸ்ட்லயே சாக்லேட் கேக் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துருக்கேன். நீங்க எண்ணெய், பட்டர் எது வேணாலும் சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் பீட் பண்ணிட்டு, சலிச்சு வச்சிருக்க மாவை சேர்த்து கட்டிகள் இல்லாம மிக்ஸ் பண்ணிருங்க. 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ணின டார்க் சாக்லேட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பட்டரை கேக் டின்ல சேர்த்து நல்லா டேப் பண்ணிட்டு, அதுக்கு மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு சாக்லேட் வேணுமோ சாக்லேட்ட தூவிட்டு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்க ஓடிஜில 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, சூப்பரான சாக்லேட் கேக் ரெடிங்க. இது ப்ரௌனி டேஸ்ட்லயே கிரிங்கிள் டாப்போட ரொம்பவே அட்டகாசமா இருந்துச்சு. பிகினர்ஸ் கூட கண்டிப்பா ட்ரை பண்ணலாங்க. வாயில போட்டதும் மெல்ட் ஆகுற மாரி ரொம்பவே சாஃப்ட்டா, டேஸ்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.